தாப்பனின் தாய் விட்டுன்னு சொல்லியிருக்கு. நீ விட்டியா? முதல்ல கிளம்பு, பொட்டி தூக்கிட்டு வெளியே போலாம் வா அப்படின்ற. இல்லைன்னா என்ன சொல்றது, விட்டாச்சு இருந்தாலும் நீ விடல, அவங்க வரக்கூடாதீங்க வீட்டுக்கு. ஏன்னா பைபிள் அப்படி சொல்லி இருக்குது. தாப்பனின் தாய் விட்டு என்னென்ன எங்க போச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை வேத வசனம். தாப்பனின் தாய் இங்கே வரக்கூடாது, அவங்களுக்கு நான் ஆக்கி போட மாட்டேன், அவங்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதெல்லாம் நீ என்ன கேட்கக்கூடாது, அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்றது இவங்க. அவங்க அம்மா அப்பாவே கெதின்னு கிடக்கிறது அவன். ஏன்னா அதுக்கு தான் இங்கே கொஞ்சம் கேட்கணும். கேட்டாலே சரியாயிடும். எல்லாரும் குடும்பமாக உட்காந்து கேட்டாலே அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடுது. ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. எத்தனையோ குடும்பங்களில் நல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் அவ்வளோதான், கல்யாணம் ஆயாச்சு, இனிமேல் பையன் ஒரு மனைவி இருக்குது, மனைவிக்கு தான் முதலிடம், நம்ம கொஞ்சம் பேக் ஆஃப் பண்ணிக்கணும். அதனால பையன் இல்லைன்னு இல்லை, பொண்ணு இல்லைன்னு இல்லை, நம்ம பிள்ளை தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு வந்துடணுன்றது மனதில் நமக்கு செட்டில் ஆகுது இல்லையா? இது இந்தியா தேசத்தில் இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய இந்திய மனிதர்கள் என்கிட்டயே கூட சிலர் கேட்டிருக்காங்க, எங்கள் வீட்டில் வந்தால் பெரிய தொல்லைங்க, மாமியார் இப்படிங்கிறது, மனைவி இப்படிங்கிறது, யார் பேச்சை நான் கேட்குறது, எங்கள் அம்மா அப்படின்றாங்க, என் மனைவி இப்படிங்கிறது சொல்லுது, நான் யார் பேச்சை கேட்குறது? அம்மா சொல்கிற பேச்சை கேட்குறதா, மனைவி சொல்கிற பேச்சை கேட்குறதா? அதுக்கு தான் ஏஎஃப்டிக்கு வந்திருந்தா, இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தா கொஞ்சம் வழங்கும். கிளியர் ஆன்சர் என்ன? முதல்ல மனைவியினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். மனைவியினுடைய தேவையை நல்லா கவனிங்க. நீங்கள் அப்படின்னா அம்மா அப்பா கோச்சிக்க மாட்டாங்களா? நல்லா கவனிங்க. மனைவியினுடைய தேவையை முன்னுரிமை கொடுத்து நீங்கள் நல்லா சந்திச்சிங்கன்னா உங்கள் மனைவி உங்களோட ரொம்ப ஐக்கியமாயிடுவாங்க. உங்கள் பெற்றோருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை சந்தோஷமாக செய்வாங்க உங்களோட சேர்ந்து. இது ரொம்ப சிம்பிள் மேட்டர். ஏன் அதை சந்தோஷமாக செய்வாங்கன்னா உங்கள் நிமித்தம், உங்களை அவங்க நேசிக்கிறது நிமித்தம், நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா செய்கிறது நிமித்தமாக. நீங்கள் அவங்களையே முதல்ல வச்சு அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுடைய அன்பின் நிமித்தமாக தன்னுடைய புருஷனுடைய தாயாரையும் தகப்பனாரையும் எப்படியெல்லாம் நல்லா வச்சுக்கணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ சொந்த தாய் தகப்பனுக்கு செய்கிற மாதிரி அவங்க செய்ய முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்க முடியும். அவங்களுக்கும் எந்த குறையும் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே வெளியே போயிட்டு அவர் தப்பாக பேசக்கூடாது. நீங்கள் சில ஆளுங்க இருக்கிறாங்க, அவர் சொல்லிட்டாருப்பா முதல்ல நம்ம மனைவி தான், முதல்ல அம்மா அப்பாவை வெளியே ஏற்று சொல்லவே இல்லை. நான் அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். நான்